ஹாய் மக்களே, சேனலிருந்து நான் உங்கள் வித்யா. நம்மளோட 5 டேஸ் இயரிங் சேலஞ்ச் டே 2 இன்னைக்கு. ஸோ என்ன இயரிங்ஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் 6mm பீட்ஸ் வந்து ஒயிட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். 8mm கிறிஸ்டல் ப்ளூ கலரில் டபுள் ஷேட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து எடுத்திருக்கேன். ஜம்ப்ரிங், ஹெட் பின்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஹூக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே சில்வர் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெட் பின் எடுத்துக்கிறேன். ஒரு ப்ளூ கலர் பீட் வந்து நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீட் வந்து ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து ஒரு ஒரு சைடு இயரிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 6 ஹெட் பின் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் 4 ஹெட் பின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் பீட் இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கணும். அண்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீட் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணணும். நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி சிங்கிள் பீடு ஒயிட் பீடு இருக்கிற மாதிரி 2 ரெடி பண்ணியிருக்கேன். டபுள் பீடு இருக்கிற மாதிரி 4 செட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் பீடு இருக்கிறது வந்து எடுத்திருக்கேன். இந்த எட்ஜஸை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்னொரு எட்ஜை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஜம்ப்ரிங்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு இயரிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 ஜம்ப்ரிங் வந்து தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் பீடு வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து சிங்கிள் பீட் கொடுத்துருக்கிறத போட்டுக்கோங்க. பீட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்கில் இருக்கணும். அடுத்து திரும்பவும் டபுள் இருக்கிறது. ஸோ இதே மாதிரி வந்து போட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 செட் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயரிங்ஸ் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இயரிங் ஹூக் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஹூக்கில் இந்த பெண்ட் இருக்கும் இல்லையா, இதை வந்து நம்ம நோஸ் பிளேயர் வச்சு இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த ஜம்ப்ரிங்கை வந்து இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டுட்டு இப்போ இந்த ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து முன்னாடி இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது உள்ள போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் ஒரு இயரிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது பார்க்க நிறைய பீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு இயரிங்ஸும் வந்து மேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 இயரிங்ஸுமே வந்து மேக் பண்ணி முடிச்சுட்டு ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்குது. ஃபினிஷிங் வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து வந்திருக்குன்னு. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.